இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம பொதுவாக கவனிக்கிற சில விஷயங்கள் உண்டு. அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிச்சுன்னு வச்சிங்களேன், அதில் மிக ஆழமான பொருள் இருக்கும். நம்ம இதுவரைக்கும் கவனிச்சிருக்குமான்னு தெரியல. நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை வச்சிங்களேன், பிறந்து புதிய குழந்தை பயங்கரமாக அழுவும், கத்தும். எல்லாம் வருவாங்க, தூக்குவாங்க, பண்ணுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அந்த குழந்தை அது அந்த அழை நிறுத்தாது. அந்த குழந்தையுடைய தாய் எங்கேயாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எங்கேயோ ஒரு சமைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கிச்சனில் சமைக்கிறாங்க வச்சுங்களேன், அங்கேருந்து குரல் கொடுப்பாங்க. எப்பாடி இதை வந்துட்டு செல்லக்குட்டி, இதை வந்துட்டாண்டி, இந்த குரலை கொடுப்பாங்க. அந்த குரலை குழந்தை கேட்டு கப்புன்னு அந்த தன்னோட அழுகை நிறுத்தும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் இதுமே கவனிச்சு பாருங்களேன். எத்தனை பேரும் குரலை கொடுத்தாங்க. அந்த குழந்தை தன் அழையை நிறுத்தலை. தன் தாய், தன்னுடைய அம்மா, அதாவது தான் 10 மாதம் ஊறி அந்த இடத்திலிருந்து வருகின்றது குரல் அந்த குழந்தையை தனியாக அடையாளப்படுத்தும். அந்த குழந்தைக்கு எத்தனை பேர் குரல் அது நமக்கு தேவை கிடையாது. எங்கள் அம்மா எங்கேயோ ஒருத்த குரலை கொடுக்குறாங்க, அப்போது எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்காங்க. அந்த குழந்தை கப்பு நாளை நிறுத்தும். இன்னொன்று வச்சுக்கோங்களேன், அதே குழந்தைய வச்சுக்கோங்களேன், குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ பேர் தூக்குவாங்க, எத்தனையோ பேர் அந்த குழந்தை அழை நிறுத்தாது, கத்திக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன் கையை தான் அந்த குழந்தை போட்டு தட்டுவா, அப்படி அந்த தாய் தட்டுவா. அப்படி நீங்கள் அது இயற்கையினுடைய அதிசயம். அது இயற்கையின் மிகப்பெரிய அது கொடை. இது தாயின்னு சொல்கிறது. தட்டின உடனே கப்புன புள்ள அழை நிறுத்தும். அந்த குழந்தை கண்டுபிடிக்கும், இது நம்ம அம்மாவுடைய கை. குழந்தை கண்டுபிடிக்கும். எத்தனை பேர் பாருங்க பார்ப்பீங்க, பச்சளம் குழந்தை இதை சொல்கிறேன் நான். எத்தனை பேர்னா குழந்தையோட தொடட்டும், தூக்கட்டும், என்ன வேணா முத்தம் கொஞ்சட்டும், தன் தாய் அந்த ஒரு குரலுக்கும் அந்த தொடுதல், அந்த உணர்வுக்கும் அந்த குழந்தை தனியாக அடையாளப்படுத்தி குழந்தை பார்க்கும். அதுதான் அந்த உள்ளுணர்வு, அதான் உள்ள இருக்கிற விஷயம். அது அப்படி நாம் கடவுளையும் அடையாளப்படுத்தி உணர முடியும். அந்த உணர்வு இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. ஒன்று நடக்குதுன்னா, இதுதான் நம்ம பிரித்து பார்க்கலாம். நம்ம ஆனால் சொல்ல பாருங்க, வைப்பாங்க, அத்தி மரம் காய்க்கிறது, அத்தி மரம் காய்ச்சா இந்த காலம் வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஏன் புளோத்தில் எதுக்கு போடுற சாதாரண விஷயம் வச்சுக்கிங்களேன், ஒரு மாம்பழம் நல்லா பழுத்து தொங்குது, நல்லா சீசன் வச்சுக்கிங்களேன், கரெக்டாக சொல்லலாம், ஏப்ரல் மே மாதம்னு சொல்லலாம். நுங்கு கிடைக்கிது, பனங்கால நுங்கு கிடைக்கும் வச்சு கரெக்டாக சொல்லலாம். இல்லை, கரெக்டாக கோடைக்கால் நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். பனங்கிழங்கு கிடைக்குது ஒரு உதாரணம் சொல்கிறது கிடையாது வச்சுன்னா கரெக்டாக சொல்லலாம். நம்ம ஓகே, இது நவம்பர் மாதம், ஒரு மாதம் கரெக்டாக சொல்லலாம். நம்ம பூக்கள் கிடைக்கும் பாருங்க, பார்ப்போம். டிசம்பர் போலுங்க, அதான் அந்த மாதம் மார்கழி மாதத்தில் அந்த பூக்கள் கிடைக்கும் கரெக்டாக. அப்போது இந்த விளைகின்ற இந்த தாவரங்களை வைத்தெல்லாம் நீங்கள் அடையாளம் காண்றீங்க இல்லையா? இவ்வளோ விஷயங்களை இது நடந்தால் இதுதான் இது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏன் என்னை அடையாளம் காணவில்லை? நான் உங்களிடம் வந்த பொழுது எத்தனை அற்புத அருங்குறிகளை செஞ்சேன். அப்போது நமக்கெல்லாம் மேலான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு ஏன் நீங்கள் உணரல? நீங்கள் நானே சொன்னனே, நான் கடவுளுடைய பிள்ளை. திருமுழுக்கு யோவான் சொன்னாரே, இதோ கடவுளுடைய செம்பன்னு சொன்னாரே, நீங்கள் நம்பலையே, என்னை அடையாளம் கண்டுக்கலையே.
இதையெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் இறை மகனாகிய என்னை அடையாளம் கண்டுகொள்ள என்ன காரணம் என்று ஆண்டவர் இங்க என்ன பண்ற நம்மளை நோக்கி பெரிய கேள்வி எழுப்புறார். சகோதரர்களே, பேய் ஆண்டவரை அடையாளம் காணும். ஆண்டவரே இயேசுவே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்களை ஒழித்துடா வந்துன்னு பேய் கேட்கும் பாருங்க. ஆண்டவரை பேய் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கிறோம். சரிங்களா? அதைத்தான் ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, அது சும்மா சொல்ல முடியாது. இந்த உலக காரியங்கள் அப்படி, இந்த உலக நெருக்கடிகள் அப்படி. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எத்தனை விலங்குகள் வருது பாருங்க அறிவுப்படுத்த. இறுதியில் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்சி நிலைநிறுத்துறாங்க. அது ஆண்டவர் குறைப்பட்டுக்கல. சரி, அப்பதான் இருக்கும். உலக நெருக்கடியில தான் பிள்ளையான அடையாளம் கண்டுக்க மாட்டான். இறுதியில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அனைத்து தீமைகளையும் ஒழித்து தன் ஆட்சியை அங்கே கொண்டு வருவார். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அந்த அழிக்கப்படுகின்ற தீமையிலே நாமும் ஒரு ஆளாக இருந்து விடக்கூடாது. நற்செய்தி தான் சொல்லுது. இன்னைக்கு பாருங்க பாப்போம். இன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள், ஐயோ அவங்க நினைச்சா எனக்கு பயமா இருக்குது ஆர்டர் சொல்ற பாருங்க. அவங்க நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு ஆர்டர் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ நான் அழிக்க போகின்ற தீமையில் நீங்கள் ஒரு பாட்டா இருந்துட போறீங்க. இருக்காதீங்க. நன்மையின் பக்கம் வாங்க. என்னை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். பெண்களுக்கான 4 குணங்கள்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பயிர்ப்பு என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த பயிர்ப்பு என்பதற்கான அர்த்தம் தொடு உணர்வுன்னு அர்த்தம். அந்த உணர்வு தொடு உணர்வு இல்லை, உணர்வுன்னு அர்த்தம். அது இயற்கையாகவே பெண்களுக்கு உண்டு. எத்தனை ஆண் தன்னை தொட்டாலும் கணவன் அந்த பரிசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பெண்ணுக்கு தெரியும். நீங்க வேணா பாருங்க, நீங்க தெரியும். எத்தனை பேர் தன்னை பார்த்தா கூட தனக்கானவன் என்ன தேடுவாங்க பாருங்க. அப்படியே கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. பாரு கண்டுபிடிப்பாங்க. சில நிகழ்ச்சிகள்லாம் பாருங்க பார்ப்போம். இந்த சில டிவிலாம் பாருங்க பார்ப்போம். ஒரு ஆண்களுடைய கையை மட்டும் ஒரு நீட்டு வச்சுட்டு பெண்களை தொட சொல்லுவாங்க. தொட்டு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. எப்படி? அதுதான் அன்பு, அதுதான் இயற்கை, அதுதான் நம்முடைய. அதான் தன்னை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த ஆணுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாரு. எல்லை இருக்காது. உண்மையாக எல்லையே இருக்காது. என் மனைவி என்னை கண்டுபிடிச்சிட்டா, என் கணவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த அன்புக்கு, அந்த ஸ்பரிச உறவுக்கு எல்லை இருக்காது அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட உறவை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டு வச்சிங்களேன், ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த மகிழ்ச்சி நம்ம கடவுள் கொடுக்கணும். நாம் கடவுளை அடையாளம் கண்டுகொள்கிறோமா? ஒரு தமிழ் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவ்வை சண்முகி இல்லையா அம்மா. அந்த படத்தில் தான், ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதாக சொல்கிறேன் நான். அந்த படத்தில் ஒரு கதாநாயகன் என்ன பண்ணுவார், பெண் வேடம் விட்டு அந்த வீட்டுக்கு தன் மகளோடு இருக்கணுன்ற பாசத்தில் போவார். அந்த தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நெருப்பு காயம் பட்டுவிடும். அந்த ஒரு விபத்து நடக்கும். அப்போது அந்த குழந்தைய என்ன பண்ணுவார், கிட்ட இருந்து கவனிச்சுப்பார். கட்டி பிடிச்சி அதில் மருந்து போட்டு தூக்கி தொட்டு கவனிப்பார். அப்போ அந்த பிள்ளை சொல்லும் பாருங்க, இல்லையா, அப்பான்னு அந்த குழந்தை கூப்பிடும். அந்த அந்த கதாநாயகன் சொல்லுவார், அப்பான்னு சொல்லக்கூடாதுமா, மாமின்னு சொல்லணும்னு சொல்லுவார். அப்பான்னு சொல்லுவது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இதை விட இந்த மாதிரி என்னை யார் கட்டிப்பிடிப்பான்னு அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தை சொல்லுவாள். அதானே என் உறவு. அதான் உள்ள இருக்கிற அன்பு விஷயம். அது சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த உறவு, இதுதான் கடவுள் நம்மிடம் இயங்குகிறார். என் பிள்ளை என்ன அடையாளம் கண்டுக்கணும். ஒரு செடி வருது சொன்ன இல்லையா, ஒரு பழம் பழுக்குது, ஒரு இது நடந்து, ஒரு பூ பூக்குது, இதெல்லாம் வச்சு இது நடந்தால் இது 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 என்று நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற நீங்கள், நான் உன்னை தேடி வந்தேனே,
என்னை அடையாளம் கண்டுக்கிட்டியா? என்னை ஒதுக்கிட்டியே, என்னை தூக்கி தூரம் போட்டியே. அப்போ இங்கே பாருங்க, அப்போ இந்த லூக்காஸ் முன்பதில் நேற்று நேரத்தில் பாருங்க, சார் அழிவுகள்லாம் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். எருசலேம் அழியும். என்னை கண்டுக்கலையே, என்னை ஏற்றுக்கலையே, என்னை வெறுத்து ஒதுக்குச்சே. போர் வரும், அடிமையாக போவீங்க, இந்த உலக அழிவு இருக்கும் இல்லையா, பூகம்பம் இருந்தாலே அழிவு பாருங்க. அப்போது என்னை இந்த உலகை நிர்மாணித்து படைத்து இல்லையா, எல்லா கொடைகளையும் உங்களுக்கு செய்கின்ற அந்த கடவுள் நீங்கள் ஏற்றுக்கலையே, அப்போ எதுக்கு இதெல்லாம்? ஆண்டு வருத்தப்படுகிறார் சகோதரர்களே. இன்னும் சொல்கிறேன், இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு இருக்குன்னா, நம்ம ஒரு விசேஷத்துக்கு போனோம் வச்சிங்களேன், ஒரு 100 செருப்பு அங்கே இருக்கட்டும், ஒரு 100 செருப்பு அங்கே கிடக்கட்டும், நீ நான் நாம் கரெக்டாக நமக்கான செருப்பை போடும்போது தான் நமக்கு அந்த அது செட் ஆகும். மாற்றி எதாச்சும் கண்ணை மூடி நீ போட்டு வரணும், கரெக்டாக நமக்கு தெரியும், இல்லை இது என் செருப்பு இல்லை அப்படின்னு தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா சகோதரர்களே, இந்த அடையாளம் காணுகின்ற உணர்வு, அந்த ஒரு அந்த பயிர்ப்பு சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிரித்து அந்த அடையாளம், அந்த இது நம்ம கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை, மாபெரும் கொடை. இன்றைக்கும் நடக்கிறது, உலகத்தில் அற்புதம் நடக்குது, இன்றைக்கும் நடக்கிறது. நாம் அதை கண்டு கடவுள் என் கூட இருக்கிறாங்க, என் கூட வாசம் செய்கிறாருன்னு நம்ம மறுக்கிறோம். நம்ம உண்மையாதான் சகோதரர்களே. ஒரு நம் கண் முன்பாகவே இப்போ எவ்வளோ அற்புதம் நடக்குதுங்க. இன்னும் நான் ஒன்றும் இப்போ இவ்வளோ உதாரணம் சொல்லலாம், நான் ஒன்று எவ்வளோ சொல்லலாம், நடக்குது. ஆனால் அதை கண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஓ, கடவுள் இன்னைக்கு இன்னும் கடவுள் வாசம் நம்ம கூட இருக்கு, வாசம் செய்கிறார் என்று நம்ம உணராமல் இருக்கிறோம். வேளாங்கண்ணி போகின்ற பொழுது நிறையா அங்கே அருங்காட்சியகம் போயிருக்கீங்க, நீங்கள் போய் பாருங்க, தெரியும். அந்த இடத்துல நான் என்னை கவர்ந்த அங்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்க மனசே உழுக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தேன். ஒரு இந்து சகோதரி ஒரு கழுதை எழுதி வச்சுருக்காங்க. நான் ஒரு இந்து சகோதரி, எனக்கு குழந்தை கிடையாது, திருமணமாகி இத்தனை வருஷமாச்சு. என்னுடைய மாமியார் வீட்டில் என்ன அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. இப்படி ரொம்ப நான் வருத்தத்தில் இருக்கும்பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ சகோதரி தான் என்னை பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்க. அம்மா, நீ வேளாங்கண்ணிக்கு போ இல்லையா, தொடர்ந்து அம்மா பாதத்தில் போய் குறைய சொல்லு, நல்லது நடக்குமான்னு சொன்னாங்க. நான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தோறாமல் வருவேன், என்னோடய கஷ்டத்தெல்லாம் அம்மா பாதத்தில் சொல்லி அழுவேன். இன்றைக்கு பாருங்கள், என் கையில் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் போட்டு பக்கத்தில் ஒரு கடிதம், ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க பக்கத்தில். அதுதான் அதில் இருக்கிற விஷயமே. அந்த லெட்டரில் என்ன இருக்குது தெரியுங்களா? அது டாக்டர் ரிப்போர்ட். அது இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது. ஏன் காரணம் தெரியுமா? இந்த குழந்தையினுடைய கர்ப்ப பைக்கு குழந்தையை தாங்குகின்ற சக்தி கிடையாது. இந்த கர்ப்பப்பை வீக்காக இருக்குது. அதனால் இந்த பெண் குழந்தை பெற முடியாதுன்னு டாக்டரை கொடுத்த சர்டிஃபிகேட் அங்கே வச்சுருக்காங்க. அப்படிங்க இப்படிப்பட்ட எனக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் அழகான பெண் குழந்தை வச்சுட்டா கூட கணவரோட ஃபோட்டோ அங்கே இருக்குது பாருங்க என்று. சகோதரர்களே, கடவுள் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை அறிமுறை செஞ்சுட்டு தான் இருக்கார். நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம மறுக்கிறோம். ஆண்டவர் இங்கே இருக்காருன்னு அவரை அடையாளம் கண்டு கடவுளே நாமும் போய் அவர் பாத்திரம் விட தயங்குறோம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆண்டவர் வருத்தப்படுறார். இன்னும் சொல்கிற சகோதரர்களே, பைபிள் நம்ம இன்னைக்கு வாசித்த மாதிரி கடவுள் ஒரு காலம் வரும், இறுதி நாள் இருக்கும், தீமைகளை அழிப்பார். தன்னை எதிர்த்தவர் கடவுள் ஒழிச்சிட்டு என்ன பண்ணுவார்? அந்த விலங்குகளை அழிச்சிட்டு இறையரசை கடவுள் நிர்மாணிப்பார் இங்கே. அப்படி அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த இறுதி காலத்தில் மீண்டும் ஆண்டவர் வந்து நமக்கு தீர்ப்பு தரும் அந்த நேரத்தில் அழியக்கூடிய லிஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் பக்கம் வருகின்ற அந்த கும்பல் நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம். நமக்கு அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். எனவே சகோதரர்களே, ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்வோம். அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவர் அடையும் மகிழ்ச்சி அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுக்கும். எனவே ஆண்டவரை அணுகிச் செல்வோம். அவருடைய ஆசிரியும் அருளையும்
உறைவிட்டு நிறைவாக பெற்று மகிழ்வோம். சந்திப்போம்.